ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பார்க்குறேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஜெயிச்சவங்க, ஆவரேஜாக இருக்கிறவங்க, பெருசாக ஜெயிக்காமலே இருக்கிறவங்க, அந்த மாதிரி யார் எப்படி இருந்தாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட உழைப்பு உங்களுக்கு போய் சேரும், பல பேரும் போய் சேரும். பொதுவாகவே 3 விதமா, ஒன்று நம்பர் 1 பாசிட்டிவ் திங்கிங் கூட நிறைய பேர் பார்க்குறேன். எம்டிஆர்டி ஆகணும், சிஓடி ஆகணும், பெருசா சம்பாதிக்கணும், கோடி ரூபாய் வரணும், அது வரணும், இது வரணும். பாசிட்டிவ் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் a லாங் ஜர்னி. அதை தயவு செய்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ மலையை உடைக்க முடியுமான்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வாய்ப்பு கிடையாதுப்பா. அது சுத்தி வச்சு மலையை உடைக்க முடியுமா? சுத்தி உளி வச்சுன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல இந்தியாவில் பீகாரை சேர்ந்தவர் ஒரு மலையை தனி மனிதனா உடைச்சி முடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் பாசிட்டிவ் திங்கிங். என்னால முடியும். அதுக்கு 21 வருஷம் ஆச்சு. அவருக்கு போஸ்டர்லாம் வச்சு இந்தியன் கவர்மெண்ட் பாராட்டு தெரிவிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் திங்கிங் இட்ஸ் வில் டேக் லாங் டேர்ம். பெருசா ஜெயிக்கிறதுக்கு, சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும். ஒரு லாங் ஜர்னி போனோம்னா சேர்ந்து போகணும். அப்போ ஆட்கள் கூட சேர்ந்து போறதுக்கு உதவும். பாசிட்டிவ் திங்கிங் நம்மளை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கும். பட் பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா அந்த லாங் ஜர்னிக்கு. ஆனா 2வது வகை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாசிபிலிட்டிஸ் திங்கிங். இது ரொம்ப முக்கியம். பாசிபிலிட்டிஸ் என்னப்பா, நான் பிஎம் ஆகணும் அப்படின்றது ஓகே, பாசிட்டிவ் திங்கா கூட இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் என்ன, இப்ப என்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு, வாட் யூ ஹேவ் நவ், என்கிட்ட என்ன இருக்கு. நான் ஐயோ அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, லாங்குவேஜ் தெரியாது, வெள்ளையா இருக்க, அதெல்லாம் விட்டுருங்க. என்கிட்ட என்ன இருக்கு, பாசிபிலிட்டிஸ்னா என்கிட்ட என்ன டைம் இருக்கு, இதை வச்சு நான் என்ன சிறப்பா பண்ண முடியும். எப்பவுமே நான் சொல்லுவேன், எப்பவுமே சிம்பிளா அழகா சிரிச்சுக்கின்னு என்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்றதுதான் பாசிபிலிட்டிஸ் திங்கிங். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நோட் பண்ணுங்க, எழுதுங்க. காலையில் என்ன டைம், 24x7 பிரிச்சு வச்சு ஒர்க் பண்ணுங்க. எந்த நேரத்துல எந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்லுவேன், தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த உலகத்துல சக்சஸ் மாலை போட்டு வரவேற்குது. அப்போ உங்களோட ஜெர்னி யாரை ஒன்னா பார்க்கலாம், யாரை ஒன்னா கேட்கலாம். 24 மணி நேரம் தூங்குற நேரம் தவிர, திருப்பி சொல்றேன், மீதி இருக்கிற நேரம் காலையில 4 மணிக்கு தான் நான் ஃப்ரீ. காலையில இருந்து 6 மணிக்கு ஷிஃப்ட் போறேன்னா கூட 4 மணிக்கு இருந்து எங்க போகலாம். நாங்களாம் சென்னையில கோயம்பேடு மார்க்கெட்லாம் போவோம். ஒரு காலத்துல உட்காந்து பார்த்துட்டு பிட் நோட்டீஸ் கொடுப்போம். அங்கதான் 3 மணில இருந்து ஒர்க் நடக்கும். 6 மணி 7 மணிக்கு வேலையே முடிஞ்சிடும். காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்குள்ள காலையில எல்லா ஏர்னிங்கும் முடிச்சுட்டு போவோம். செகண்ட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற கம்பெனிஸ், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க, அப்போ தூங்குற நேரத்தோட மீதி நேரம் என்னுடைய ஒர்க், நான் பாசிபிலிட்டிஸ், நான் என்ன ஒர்க் பண்ண முடியும், எங்கிட்ட கையில என்ன ப்ரௌச் இருக்குன்னு பாக்குறவங்களா கேட்டு அதுக்கப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ணி ஜெயிச்சோம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், பாசிபிலிட்டிஸ் நம்மளோட ஃபியரை ரிடியூஸ் பண்ணும், நம்மள ஆக்டிவா வச்சுக்கும், இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ரிசோர்ஸை யூஸ் பண்ணும், சுத்தி இருக்கிற எல்லாமே பயன்படுத்தணுன்ற எண்ணம் வரும். இது பாசிபிலிட்டிஸ் திங்கிங். அப்போ பாசிட்டிவ் திங்கிங்கை விட பாசிபிலிட்டிஸ் திங்கிங் இன்னும் நிறைய பெருசா ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஜெயிப்பம்பா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது. அப்ப பாசிட்டிவ் திங்கிங் ஒரு லாங் ஜர்னிக்கு ஹெல்ப் பண்ணுதா. பாசிபிலிட்டிஸ் திங்கிங் அதை பத்தி அவேர்னஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் நீங்க சென்னையில இருக்கிறீங்கப்பா ஜெயிப்பீங்க, இப்ப நீங்க கடலூர்ல இருக்கலாம், கடலூர்ல எங்கிட்ட என்ன இருக்கு, திருச்சிக்குள்ள இருக்கலாம், அங்க எங்கிட்ட என்ன இருக்கு, இல்ல ஏதோ கிராமத்துல இருக்கலாம், அந்த கிராமத்தை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு அதை வச்சு திங்க் பண்ணி ஜெயிக்கிறவங்க 2வது வகையில ஜெயிக்கிறாங்க. பிளஸ் 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட சரி, பாசிபிலிட்டி திங்கிங்கும் சரி, ஆக்டிவ் திங்கிங் இது இருக்கிறவங்க தான் சூப்பர் டூப்பரா ஜெயிக்கிறாங்க. அப்ப இந்த ஆக்டிவ் திங்கிங் இப்ப என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் மற்றதான் யாரு கேட்டு இப்ப நான் உழைக்கிறேன்னா, இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் பண்றேன்னா அப்படின்னு இந்த ஆக்டிவ் திங்கிங்ல இமிடியேட்டா இறங்கி இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்றவங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிசினஸா இன்சூரன்ஸ் மற்ற மார்க்கெட்டிங்ல பெருசா ஜெயிக்கலாம். பிசினஸா என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பிரெயின் ஒர்க்கை விட, சுத்தி இருக்கிற ஆட்களை விட லெக் ஒர்க்கு. இறங்குனா இந்த தொழில் அடிச்சு காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயினே இருக்கலாம். அப்போ மைண்ட் ஒர்க்கை விட லெக் ஒர்க் வச்சு ஜெயிச்சவங்க இனிஷியலா பெருசா இந்த லெக் ஒர்க் இந்த ஆக்டிவ் திங்கிங்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருக்குமே மார்க்கெட்டிங்ல இறங்க சொல்லும். அப்ப ஆக்டிவ் திங்கிங், இப்ப என்கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கு, கை கால் நல்லா இருக்கு, சுத்தி ஆள் இருக்கிறான், 10 பேர் போய் பார்க்கலாம், என்கிட்ட இந்த ப்ரௌச்சஸ் தாங்க, அதெல்லாம் அப்புறம் வரலாம், அப்புறம் வேற போட்டுக்கலாம், அப்புறம் வேற இதோ என்கிட்ட இப்ப என்ன இருக்கு, ஆக்டிவா நான் இப்ப என்ன ஒர்க் பண்ண போறேன். இன்னைக்கு 10 பேர் பார்க்காம பேசாம வீட்டுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு நான் ஆக்டிவா இருக்கணும், இப்ப ஆக்டிவா இருக்கணும், இந்த நிமிஷம் நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆக்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க
சூப்பரா பெருசா ஜெயிக்கிறாங்க பாஸ். அவங்களுக்குலாம் இப்ப இருக்கிற ஐடியாஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணும், அந்த ரிசல்ட் எப்படி சால்வ் பண்ணும், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்றான் ஆக்டிவா இருக்கிறவங்க. அப்போ தூங்குறத தவிர மீதி ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தா 24/7 பேலன்ஸ் இருக்கிற ஹவர்ஸ் ஆக்டிவா சேர்ந்துச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பெருசா ஜெயிச்சவங்க எல்லாம் இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கன்க்ளூட் பண்ற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வகைகளை பாசிபிலிட்டிஸ் திங்கிங் இருக்கு. நீங்க எதை வச்சு ஒர்க் பண்றீங்க, எந்த விஷயத்துல இருக்கிறீங்க, பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே திங்க் பண்ணி நீ நாளை கடத்தின்னு இருக்கிறீங்களா, பெரிய பிளானிங் போட்டுக்கணும் எல்லாம் இருந்தாதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உக்காந்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிக்காம போனவங்க கூட நிறைய இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறது தப்பு கிடையாது, லாங் ஜர்னிக்கு உதவும். பாசிபிலிட்டிஸ் திங்கிங் இருக்கிறது இமிடியேட்டா ஒர்க் பண்றதுக்கு இருக்கும். ஆக்டிவ் திங்கிங் இமிடியேட்டா இப்ப ஜெயிக்கிறதுக்கு அடுத்த லெவல் போகும். அப்போ சொல்லி முடிக்கிற கன்க்ளூட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னெல்லாம் இருக்கு பாசிபிலிட்டிஸ், எதை வச்சுலாம் ஒர்க் பண்ணலாம்னு திங்க் பண்றது பாசிட்டிவ் திங்கிங். இதை வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற ரிசோர்ஸை தேடி ஒர்க் பண்றது பாசிபிலிட்டிஸ் திங்கிங். இது இருக்குப்பா, இதை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு இமிடியேட்டா இறங்கி ஒர்க் பண்றது ஆக்டிவ் திங்கிங். அப்போ இந்த மூணுத்துல ரொம்ப சூப்பர் டூப்பரா ஆரம்ப காலகட்டத்துல நிறைய பேருக்கு உதவுது ஆக்டிவ் திங்கிங். உங்ககிட்ட அந்த ஆக்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கா, அந்த மாதிரி ஆட்கள் கூட சேருங்க. ஜெயிச்சா பெருசா ஜெயிக்கிறதுக்கு அது உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். நாங்களும் அப்படிதான் மற்றதெல்லாம் விட இறங்கி ஒர்க் பண்ணதுனால தான் ஆரம்பத்துல பெருசா ஜெயிச்சோம். 25 வருஷத்துல எத்தனையோ விதமா எத்தனையோ சேல்ஸ் ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து ரிசல்ட் ரேஷியோ வாங்கினதுக்கான காரணம் ஆக்டிவ் திங்கிங் அதிகமாக இருந்ததுனால. ஒன்ஸ் அகேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டிவ் திங்கிங்கான இந்த ப்ரௌச்சர்ஸ் 50 விதமான கான்செப்ட் செல்லிங் ப்ரௌச்சர்ஸ் நாங்கள் நிறைய கொடுக்குறோம். இதில் இருக்கிற இந்த ப்ரௌச்சர்ஸ் செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையில் ஒர்க் பண்ணோம். நாங்கள் பல வீடியோஸில் சொல்லிக்கிறோம் இன்சூரன்ஸ். ஸோ அதனால் பயன்படுத்துங்க, பெருசாக சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்கள் பல ஆயிரக்கணக்கில் அதை வச்சு சேல்ஸை இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் புரிஞ்சுக்கணும், ஆர்டரா இது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வாங்கியிருக்காரு. பெருசா ஜெயிக்கலாம், சேர்ந்து ஜெயிக்கலாம். ஜெயிக்காம வாழக்கூடாது, வளராம வாழவே கூடாது. தேங்க்யூ.